வணக்கம், நான் பூபதி. இன்றைக்கி நம்மளுடைய ரேசி கேலிகிராஃபி சேனலில் ஒரு அருமையான பதிவு ஒன்று பார்க்கலாம். என்னென்னா, யார் ஆசிரியர் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ பேர் விளக்கம் கொடுத்துருக்காங்க. அதில் இந்த விளக்கம் கொடுத்த நம்ம யாரை ஆசிரியருக்கு ஒரு முன்மாதிரியாக நம்ம எடுத்து இன்றைக்கி விழா கொண்டாடிட்டுருக்கிறோமோ அந்த நாயகன் ராதாகிருஷ்ணன் சொன்ன ஒரு நல்ல சிந்தனை தான் இன்றைக்கி நான் எழுத போகிறேன். ஒரு நல்ல ஆசிரியரால் தான் ஒரு நல்ல மாணவரை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வரலாறு எடுத்து பார்த்தோம்னா நமக்கு நல்ல ஒரு உதாரணம் தெரியும். சாக்ரட்டீஸ் அப்படின்ற ஒரு மிகச்சிறந்த ஆசிரியர் தான் பிளாட்டோ அப்படின்ற ஒரு மாணவனை உருவாக்கினார். பிளாட்டோ என்ற மிகச்சிறந்த ஆசிரியர் தான் அரிஸ்டாட்டில் என்ற ஒரு மாணவனை உருவாக்கினார். அரிஸ்டாட்டில் என்ற மிகச்சிறந்த ஆசிரியர் தான் அலெக்சாண்டர் என்ற ஒரு மிகச்சிறந்த ஒரு மாணவனை உருவாக்கினார். அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, கண்டிப்பாக ஒரு நல்ல ஆசிரியரால் மட்டும்தான் ஒரு நல்ல மாணவனை உருவாக்க முடியும். இந்த சமுதாயத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துறது ரெண்டே பேர் தான், ஒன்று ஆசிரியர், இன்னொன்று மாணவர். இது நான் முழுசாக நம்புவேன். அதில் நான் 100% உடன்படுறேன். இன்றைக்கி ஆசிரியர் தினம். மேதகு முன்னாள் குடியரசுத் தலைவர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணனோட பிறந்த தினத்தை நம்ம ஆசிரியர் தினமாக கொண்டாடுறோம். இந்த நிகழ்வில் அவர் சொன்ன ஒரு அற்புதமான சிந்தனையை இன்றைக்கி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம். நாம் செய்கிற இந்த ப்ராக்டிஸ் நம்மளுடைய கையெழுத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிற மாதிரி, இவர் சொன்ன இந்த தத்துவம் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வாங்க, எப்படி எழுதுறது அப்படின்றத நம்ம பார்ப்போம். இன்று நான் இந்த ராதாகிருஷ்ணனை பற்றி சில விஷயங்களை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நான் விருப்பப்படுறேன். என்னென்னா, உலகத்தில் இருந்த மிகச்சிறந்த தத்துவ மேதைகளில் அவரும் ஒருவர். அவர் முதலாக இந்தியாவுடைய துணை குடியரசுத் தலைவராக இருந்து அதன் பிறகு குடியரசுத் தலைவராக உயர்ந்தவர். அவர் குடியரசுத் தலைவராக உயர்ந்த பொழுது ஒரு வெளிநாட்டில் இருக்கிற ஒரு தத்துவ பேராசிரியர் என்ன சொன்னார்னா, இந்தியா ஒரு மிக சிறப்பான ஒரு நாடாக முன்னேறுவதற்கு நல்ல ஒரு அறிகுறி தென்படுது. அதுக்கான முதல் படி தான் ராதாகிருஷ்ணன் பிரசிடெண்ட் ஆகிருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை கொடுத்துருந்ததை நான் படித்தேன். நான் எவ்வளோ ரொம்ப அற்புதமான ஒரு அறிக்கை. ஏன் எல்லாரும் எவ்வளவோ பேர் ஆசிரியர்கள் இருந்தாலும் அது ஏன் இந்த ராதாகிருஷ்ணனுக்கு மட்டும் இவ்வளவு பெரிய சிறப்பு அப்படின்னா, அவர் மாணவர்கள்ட்ட அந்த மாதிரி நடந்துக்கிட்டார். கல்கட்டா பிரசிடென்சி காலேஜில் ஒரு பேராசிரியராக இருந்து அங்கேருந்து விடுவிப்பு செய்தப்போ அந்த மாணவர்கள் அனைவரும் அந்த சேரட் வண்டின்னு சொல்லுவாங்க. அந்த சேரட் வண்டியில் 8 குதிரை பூட்டியிருக்கும். அந்த 8 குதிரையை கழட்டி விட்டுட்டு மாணவர்கள் 8 பேர் அந்த குதிரைக்கு பதிலாக நின்று அவரை அந்த சேரட் வண்டியில் வச்சு இழுத்துட்டு வந்ததாக நான் படிச்சிருக்கேன். நான் இதெல்லாம் ஒரு ஆசிரியருக்கு கிடைச்ச மிகப்பெரிய கௌரவம். ஆசிரியரை மதிக்கும் சமூகமும் தனி மனிதனும் உயர்ந்த நிலையில் இருப்பார்கள் அப்படின்றதுக்கு ஆக சிறந்த உதாரணங்கள் நம்முடைய கண் பார்வையில் எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க. இன்றைக்கி மிகச்சிறந்த ஆளுமைகளாக வளர்ந்துருக்கிற எல்லாருமே தன்னுடைய ஆசிரியர்களால் உயர்ந்தவர்கள் தான். இதை பல இடங்களில் பல பேர் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. யாருக்குமே இல்லாத ஒரு பெருமை ஆசிரியருக்கு கிடைக்குதுன்னா அதற்கு காரணம் அவருடைய அந்த அர்ப்பணிப்பு உணர்வோடு செயல்படுற எல்லா ஆசிரியரும் இந்த சமூகத்தால் மிக உயர்ந்த நிலையில் மதிக்கப்படுற ஒரு ஆசிரியர்களாக இருப்பாங்க. ஒவ்வொருக்கும் ஒரு ஆசிரியரை பிடிக்கும். முதல் வகுப்பு எடுத்ததிலிருந்து கல்லூரி வகுப்பு வரை ஏதாவது ஒரு நிலைகளில் அந்த ஆசிரியர் நம்மில் ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருப்பார். அந்த ஆசிரியர்களை இன்று இந்த ஆசிரியர் தினத்தில் நாம் கண்டிப்பாக நினைவு கூறணும். எனக்கு ஒரு சின்ன ஒரு கருத்து உங்கள்கிட்ட சொல்லணும். அப்படின்னா என்னென்னா, இன்று ஆசிரியர் தினத்தில் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு வருடமும் இதை நீங்கள் ஒரு பழக்கமாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடித்த ஆசிரியர்கள்ட்ட இன்றைக்கி கண்டிப்பாக நீங்கள் உரையாடணும். அவர்களுக்கு நீங்கள் ஆசிரியர் தின வாழ்த்துக்கள் சொல்லணும். ஒரு ஆசிரியருக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய உண்மையான மரியாதை, சிறப்பு அப்படின்றது இதுவாக தான் இருக்குன்னு நான் நம்புகிறேன். நான் இதை நீங்கள் ஒரு பழக்கமாக வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த ஆசிரியர்கள் இல்லைன்னா இன்றைக்கி நம்ம கிடையாது. அந்த ஆசிரியர்கள் ஏணியாக இருந்து ஏற்றி விட்டுருக்காங்க. அந்த ஏணி படிகளில் ஏறி தான் நம்ம இந்த வாழ்க்கையில் நம்ம முன்னேறி இருக்கிறோம். அதனால் இந்த நிலையில் அவர்களை என்றைக்குமே நம்ம மறக்கக்கூடாது. இதை நீங்கள் ஒரு பழக்கமாக வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நம்மளுடைய சேனல் பார்க்குறவங்க இன்றைக்கி கண்டிப்பாக உங்களுடைய ஆசிரியர் யாராவது ஒருத்தருக்கு
தொடர்பு கொண்டு ஒரு வாழ்த்துக்கள் சொன்னீங்கன்னா நான் என்னுடைய மிக சிறந்த வெற்றியை நான் பார்க்குறேன். நான் இதை கண்டிப்பாக நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஒவ்வொரு நாடுகளும் ஒவ்வொரு தேதியில் ஆசிரியர் தினத்தை கொண்டாடுறாங்க. நம்ம இந்த செப்டம்பர் 5 நம்ம எடுத்துக்கிறோம், சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களோட பிறந்தநாள் அப்படின்றதுனால. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். கேலிகிராஃபி கற்றுக்கணும்னு ஆர்வத்தோடு இருக்கிற ஒரு குழந்தைக்கு இந்த சேனல் சென்றடைஞ்சிச்சுன்னா அதுதான் இந்த சேனலுடைய சிறந்த வெற்றியை நான் பார்க்குறேன். அந்த வெற்றி உங்கள் மூலமாக சாத்தியப்படணும். நிறைய பேர் என்னை வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டு என்னுடைய கையில் ரொம்ப அழகாக மாறி இருக்குது சார், அதுக்கு காரணம் உங்களுடைய யூடியூப்பில் நீங்கள் கொடுக்குற பயிற்சின்லாம் சொல்கிறப்ப எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. கண்டிப்பாக இது இன்னும் ஒரு பெரிய இயக்கமாக மாறணும் அப்படின்றது என்னுடைய மிகப்பெரிய கனவு. அந்த கனவை நோக்கி தான் நான் பயணப்பட்டுட்ருக்கேன். கண்டிப்பாக அது ஒரு நாள் நிறைவேறும். நன்றி.